السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் குறிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கடமையான இறை வணக்கத்தை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இங்கு ஆற்றப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உள்ளத்தில் இடம்பெறாமல் பாதுகாக்க வேண்டிய அந்த சில குணங்கள் குறித்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த ஒரு துவாவை மையமாக வைத்து ஒரு சில செய்திகளை பார்த்திருந்தோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹுல், என் இறைவா கஞ்சத்தனத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு. கஞ்சத்தனம் என்னுடைய உள்ளத்துல இடம்பெறாமல் என்ன செய்ய என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க. ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த துவாவை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு அடுத்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அமைக்கிறார்கள். வஅஊது பிக்க மினல் ஜுபுல், என் இறைவா கோழைத்தனத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. இந்த கோழைத்தனத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல யாருமே கோழைகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படவே மாட்டோம். எல்லாமே வீரமிக்கவர்களாக தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எல்லா மனிதனுடைய ஒரு இயற்கை குணமாக இருக்கிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கமானது அதற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. நீங்க எந்த ஒரு சூழ்நிலை நினைச்சியாதீங்க கோழைகளாக தைரியம் இழந்தவர்களாக நீங்கள் மாறிவிடக் கூடாது. இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தைரியத்திலே உச்சபட்சமான ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் எப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்தாலும் அதற்கு மனம் தளர்ந்து கோழைகளாக பின்வாங்கக்கூடிய ஒரு குணம் இறை நம்பிக்கை கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நிறைய இடத்துல நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை பதிவு செய்கிறான். என்ன வசனம்? அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசல் இருக்கிற அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வகிக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜக்காத்தை கொடுக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் கூடுதலான ஒரு தகுதியை வைக்கிறான். என்ன தகுதி என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாமல் இருக்க வேண்டும். அந்த பயங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும். மற்ற உலகத்தினுடைய எந்த ஒரு மனிதனுக்கும் யார் அஞ்சாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறான்? கோழைகளாக இருக்கவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதி கிடையாது. தைரியம் இழந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு தகுதி கிடையாது. அப்ப யார் தைரியமாக அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட என்ன செய்யுங்க, பள்ளிவாசலுடைய பொறுப்பை கொடுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்துல சொல்லி காட்டும். அப்ப இந்த தைரியம் அப்படிங்கிறது, வீரம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே வரணும். பொதுவா வீரம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, அந்த இடத்துலதான் வீரத்தை வெளிப்படுத்தணும், அதுதான் உண்மையான வீரம் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவா வீரம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, உள்ளம் சார்ந்த விஷயமும் இருக்கிறது. உள்ளத்தாலும் நிறைய விஷயத்துல நம்ம பக்குவப்பட வேண்டியது இருக்கிறது. உடலால் வீரத்தை வெளிப்படுத்துவது எப்படி ஒரு வீரமோ அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் எந்த வீரத்தை மையமாக வைக்கிறது என்று சொன்னால் உள்ளம் சார்ந்த வீரம். சில உள்ளத்துல சில நெருக்கடி இருக்குமே, உள்ளத்துல சில பிரச்சனைகள், உள்ளத்தை நெருக்கடியாக ஆக்கக்கூடிய சில மன சங்கடங்கள் ஏற்படுமே,
அந்த இடத்துல நிறைய மக்கள் என்ன செய்யறோம், அந்த ஈமானிய வீரத்தை இழந்து விடுகிறோம். அந்த இடத்துல கோழைகளாக மாறி போய் விடுகிறோம். உடல் அளவுல ஒரு மனிதனை அடித்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வீரம் இருந்தாலும் உள்ளத்தால் ஒரு மனிதன் அதை சமாளித்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஈமானிய வீரத்தையே என்ன செய்யணும், இழந்து கோழைகளாக மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த 2 விஷயத்திலுமே நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். என் இறைவா, என்னுடைய உள்ளத்துல இந்த கோழைத்தனத்தை நீக்கு. அது உடலால் வெளிப்படுத்தக்கூடிய வீரமா இருந்தாலும் சரி, உள்ளத்தால் வெளிப்படுத்தக்கூடிய வீரமாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்திலையும், உடல் சார்ந்த அந்த வீரத்திலையும் உள்ளம் சார்ந்த வீரத்திலையும் எனக்கு என்ன செய்ய, தைரியத்தை கூடிய கோழைகளை ஆக்கி வச்சிடாத. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த 2 விஷயத்திலுமே ரொம்ப பக்குவப்பட்டு இருந்தாங்க. அது உடல் அளவுல வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி, உள்ளத்தால் அந்த கோழைகளாக பின்வாங்கக்கூடிய அந்த நிலை இல்லாமல் எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மன தைரியம் உடையவர்களாக, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை எதிர்கொண்டு பார்த்துடலாம், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உள்ள உறுதி, ஈமானிய வீரம் நபிகளாருடைய வாழ்க்கையில் மிகுதியாகவே இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய அந்த ஆரம்ப கால நபித்துவ வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள்ட்ட வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. அல்லாஹ்வுடைய வஹீ செய்தியை கொண்டு வர்றாங்க. வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை நேருக்கு நேராக சந்திக்கிறார்கள். உண்மையான தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. பார்த்தா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா முன்ன பின்ன பார்த்தது இல்லை. வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அந்த பிரம்மாண்டமான ரெக்கைகளை விரித்தவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை சந்திக்கிறது. ஏன்னா வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கிறாங்க, யாருங்க என்னன்னு தெரியலையே, நம்மள்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது, ஒரு உள்ளத்துல ஒரு நடுக்கம் ஏற்படுறது நபிலா இருக்கு. அப்ப உடனே என்ன செய்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி இடத்துல போறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்றாங்க. அப்ப உடனே என்ன செய்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி ஒரு மனிதர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார். அவங்க என்ன செய்றாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து இஸ்லாத்தை தன்னளவில் இணைத்துக் கொண்டு என்ன செய்றாங்க, வாழக்கூடிய வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அழைச்சிட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நடந்த செய்திகளை எல்லாம் அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க. வயது முதிர்ந்த ஒரு மனிதர். அப்ப வரக்கா பின் நௌஃபல் அவங்க சொல்றாங்க, நீங்கள் எப்படி முன்னால் சென்ற சமூகத்திற்கு இறைவன் பல்வேறு தூதர்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தானோ அதே போன்று உங்களையும் தூதராக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதர். எப்படி உங்களை இந்த குறைஷ் குல மக்கள் தூக்கி கொண்டாடுகிறார்களோ இன்றைக்கு, இன்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாமல் முஹம்மது என்ற பெயர் என்பது எப்படி இந்த குறைஷ் குல மக்களுக்கு மத்தியிலே, அரேபிய குலத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெயராக இருக்கிறதோ, உங்களை எப்படி நல்மதிப்புள்ளவர், நல்லவர், முஹம்மது உண்மையாளர் அப்படி எல்லாம் உங்களை தூக்கி கொண்டாடுகிறார்களோ அதே மக்கள் இதற்கு பின் உங்களை கொண்டாட மாட்டாங்க. இனிமே என்ன செய்வாங்க தெரியுமா, உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். நான் ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தா என்ன செய்வேன், உங்களுக்கு நான் பக்கபலமாக நிற்பேன் அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த வரக்கா பின் நௌஃபல் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க. இனிமேதான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. இதனால வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய குறைஷி குலம், உங்களுடைய அந்த அரேபிய குல மக்கள் என்ன செய்வாங்க, இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்த விதம் வேறு, உங்களிடத்திலே நடந்து கொண்ட விதம் வேறு. ஆனால் இனிமேல் உங்களிடத்திலே நடக்க போகக்கூடிய விதம் வேறாக இருக்கும். உங்களை இந்த ஊரை விட்டே கூட அவங்க விரட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டாங்க. பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த பிரச்சனையை நினைத்து பின்வாங்கி போகவே இல்லையே. பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க, ஊரை விட்டே விரட்ட போறாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய நிலை என்ன, ஆஹா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், பிரச்சனை வருமா, அப்ப என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வோம். இன்னைக்கு நாமளா இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக எதையெல்லாம் பேசக்கூடாது அதையெல்லாம் பேசக்கூடாது, அப்படி மீறி பேசணும்னா அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு என்ன செய்வோம், அந்த இடத்துல சில விஷயங்களை மூடி மறைச்சிருவோம். அல்லாஹ்வுடைய ஹக்காக இருந்தாலும் அதை மூடி மறைத்து விடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார்கள். எப்படி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டு வந்த அந்த நேரத்தில் அப்படியே தன்னுடைய உடலை போர்வையால் போர்த்தி கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். முஹம்மதை எழுவீராக, போர்த்தி கொண்டிருப்பவரை எழுவீராக,
உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அழைப்பு கொடுப்பீராக, எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை அழைப்பு கொடுக்க சொல்கிறான். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த மலை குன்றின் மீது ஏறி நின்று தன்னுடைய நெருங்கிய உறவுகளை அரபு குலத்தார்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். குறைஷி குலமே, அப்துல் முத்தலிபின் குலமே, அபு தாலிபின் குலமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த அரேபிய மக்களையுமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முன்வைக்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர் அபூ லஹப் மண்ணை எள்ளி வாரி வீசுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மீது. இதை சொல்லு, உன் மீது முஹம்மதே, உன் மீது நாசம் உண்டாகட்டும், இதை சொல்றதுக்கு தான் எங்களை அழைச்சியா அப்படின்னு நினைச்சார் அபூ லஹப் அவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மீது மண்ணை எள்ளி வீசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாக போகட்டும், அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும், நாளை மறுமையில் அவர்கள் இருவரும் நரக படுகொலியிலே கிடப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில வசனத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை நாசமா போன்னு சொல்லுவியா, நீ நாசமா போ, நல்லா என்ன செஞ்சிட்டான், திருமறையில வசனத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப இதற்கு மேல்தான் அந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சியே ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் சொன்னார்கள், உங்களை அந்த மக்கள் விரட்டி அடிப்பார்கள், இன்னைக்கு மேல் நீங்க மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல எதை நினைத்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பின்வாங்கவே இல்லை. எதை நினைத்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த கோலையாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிகப்பெரிய வீரமிக்கவர்களாக, உள்ளத்தாலும் சரி உடலாலும் சரி மன தைரியத்தை இழக்காதவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில பயணித்தார்கள். நிறைய இடத்துல பார்க்கலாம், உள்ளம் சார்ந்த நிறைய நெருக்கடிகள் வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள். இதெல்லாம் உள்ளம் சார்ந்த நெருக்கடிகள். ஒரு குடும்பமே தன்னை எதிர்க்குதுன்னா யாரால் ஏற்றுக்க முடியுமா? நம்ம இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய நேரத்துல நிறைய மார்க்கத்துல முரணான காரியங்களை நம்ம ஊர் மக்களுக்கு உபதேசம் செய்வோம், நிறைய நன்மையான காரியங்களை மக்களுக்கு பொதுவாக ஏவி விடுவோம். ஆனா நம்முடைய குடும்பத்தை சார்ந்த மனிதர்கள், நம்முடைய இரத்த பந்த உறவுகள், நம்முடைய தாய் தந்தை அதே விஷயத்தை செய்யும் போது அவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய நிலையில நிறைய மக்கள் இருக்க மாட்டோம். அப்படியே எடுத்து சொன்னாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாது நம்மளால். தாய் தந்தை நம்மளை எதிர்க்கும் போது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எதிர்க்கும் போது, நம்முடைய குடும்பத்தார்கள் எதிர்க்கும் போது அப்படியே மனது அப்படியே பலகீனப்பட்டு விடும். என்னுடைய குடும்பமே என்னை எதிர்க்குது, என்னுடைய உறவினர்களே எனக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்வோம், நமக்கு நாமே நம்முடைய அந்த ஈமானிய உறுதியை, உள்ளத்தால் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வீரத்தை நாம் இழந்து பலகீனப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். இதுவும் ஒரு கோழைத்தனம். மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம அப்படியே மனம் தளர்ந்து போறோமே, அல்லாஹ்வுடைய அந்த ஹக்கை மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு மூடி மறைக்கிறோமே. பொதுவா ஊர் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய நாம, பொதுவான விஷயத்திலே நிறைய பேசக்கூடிய நாம, நம்முடைய குடும்பத்திலே அதே ஒரு பிரச்சனை மார்க்கத்தில் இல்லாத காரியம் நடக்கும் போது அந்த இடத்துல நம்ம அதை மூடி மறைத்து விடுவோம். இதெல்லாம் சொன்ன தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம், அந்த இடத்துல அந்த ஈமானிய வீரத்தை இழந்தவர்களாக மாறி போய் விடுவோம். இதையும் இஸ்லாமிய மார்க்கமானது கோழைத்தனத்தினுடைய பட்டியலில் சேர்க்கிறது. அப்ப இது போன்ற விஷயத்துல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க, யா அல்லாஹ் கோழைத்தனத்திலே என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துரு. அதே மாதிரி உடலால் வெளிப்படுத்தக்கூடிய வீரம், அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு எதிரிக்கும் பயப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அநீதிக்கு போய் நிக்காத துணையாங்குது. உன் அநீதி நடக்குதா, அந்த விஷயத்துல நீ எந்த ஒரு சூழ்நிலையும் போய் கலந்துக்கிறாத. ஆனால் அநியாயமாக உன்னை வேண்டுமென்றே அநீதிக்காக ஒரு மனிதன் உன்னை அழைக்கிறான், நீ எந்த தவறுமே பண்ணல, ஆனா உன் மீது என்ன செய்கிறான், வேண்டுமென்றே அபாண்டமான ஒரு பழியை சுமத்துகிறான், உன்னை அடிக்கிறான், துன்புறுத்துறானா, அந்த இடத்துல பின்வாங்கி கோலையா போகாத, அநீதிக்கு துணையா போகாத. ஆனா அநீதின்னு வந்துட்டா அதை கண்டு காணாம விட்டுட்டு போயிடாத. அதுல தவறு இருக்கிறது, உன் மீது குற்றம் இல்லை, ஆனால் என் மீது அநியாயம் செய்கிறார்கள் என்ற நிலை வரும்போது நீ என்ன செய்ய, அந்த இடத்துல வீரமிக்கணும், நீ வெளிப்பட வேண்டும். எதை நினைத்தும் கோலையாக பின்வாங்கி போயிடக்கூடாது. உயிருக்கு பயந்த கோலைகளாக என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி ஓடிடக்கூடாது. என் மீது தவறில்லை, என் மீது குற்றம் இல்லை, எனவே நான் ஏன் பயந்து போகணும், களத்தில உன்னை சந்திப்பதற்கு தயார் அப்படிங்கிற அந்த நிலையும் வர வேண்டும். இது உடலால் வெளிப்படுத்தக்கூடிய வீரம் நபிகளாருடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்தது.
நபி தோழர்களுடைய வாழ்க்கையில இந்த ஈமானிய வீரம் அதிகமாகவே இருந்தது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்து ஆரம்ப காலகட்டம். அப்ப மக்கா மதீனாவுக்கு வந்து புதுசு. அப்ப திடீரென்று ஒரு சப்தம் கேட்கிறது. இரவு நேரத்துல, கடுமையான அந்த நடுநிசி நேரத்துல திடீரென்று ஒரு சப்தம் மக்களை மிகப்பெரிய அளவுக்கு அந்த சப்தம் அச்சுறுத்துகிறது. என்னன்னு தெரியலையே, எதிரிகள் யாராவது இந்த மதீனாவை தாக்க வர்றாங்களா, மக்காவாசிகள் யாராவது தாக்க வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியிலே நிலவக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குதிரையை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். அந்த மதீனாவினுடைய ஊரினுடைய வெளிப்புறமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சென்று வர்றாங்க. எப்படி போயிட்டு வராங்க தெரியுமா? எந்த குதிரையில போயிட்டு வராங்க தெரியுமா? கடிவாளம் இடப்படாத குதிரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பொதுவா குதிரை அப்படிங்கிறது, குதிரையினுடைய கண்ட்ரோல் எப்படி அப்படின்னா கடிவாளத்துல இருக்கிறது. எப்படி ஒரு வாகனத்துக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலா இருக்குதோ, குதிரையினுடைய கண்ட்ரோல் கடிவாளத்துல இருக்கிறது. அதை பிடிச்சி இழுத்தாதான் நிற்கும். அதை பிடிச்சி இழுத்தாதான் ரைட்ல போகணுமா, லெஃப்ட்ல போகணுமா, வேகமா போகணுமா, எல்லாமே இந்த கடிவாளத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஆனால் கடிவாளம் பூட்டப்படாத குதிரை அது எங்கிட்டு போகும், எந்த திசையில போகும், எவ்வளவு வேகத்துல போகும், மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதனை எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக தூக்கி வெளியே தள்ளும், எதுவுமே தெரியாது. கண்ட்ரோலே இல்லாத குதிரை. அந்த குதிரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னந்தனி மனிதராக அந்த குதிரையின் மீது ஏறி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஊரினுடைய எல்லைப்புறம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, யாரும் கிடையாது. உடனே மக்கள் நிம்மதி அடைகிறார்கள். இதெல்லாம் நபிகளாருடைய அந்த வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கிறது. இப்படி நிறைய விஷயத்தில் நபிகளாருடைய வாழ்க்கையில எடுக்கலாம். எல்லா இடத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு போர்க்களம் என்று வந்துவிட்டால் முதல் வரிசையில அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க நிற்பாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய தலைவர்களை பார்க்கிறோம், நிறைய மக்கள் மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். எந்த ஒரு தலைவனாவது பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலை இருக்குதா? எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கிறது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, நிறைய பாதுகாப்பு, நிறைய செலவினங்களை செய்து நிறைய பாதுகாப்புகளோடு வலம் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மக்கள் மத்தியில ஒரு பேச வேண்டும், மக்கள் மத்தியில ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னா கூட அதுக்கு நிறைய பாதுகாப்புகள் இருக்கிறது. இசட் பிரிவு பாதுகாப்பு, அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து துப்பாக்கி ஏந்திய அந்த பாதுகாவலர்கள் என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியிலே வந்து உரை நிகழ்த்தக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. ஏன்? ஒரு பயம், ஒரு அச்சம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு படை தளபதியாக மக்களை வழிநடத்தினார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பின்வாங்கி நின்றதே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முதல் வரிசையில நிற்பார்கள், சஹாபாக்கள் நபிகளாருக்கு பின்னாடி நிற்பாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு நபித்தோழர் சொல்லுறாங்க, ஒரு போர்க்களம் என்று வந்துவிட்டால் மிகப்பெரிய அந்த போர்க்களத்துல உச்சகட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாங்கள் நபிகளாரை கேடயமாக வைத்து நபிகளாருக்கு பின்னால் நின்று கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எங்களுக்கு கேடயமாக நிற்பார்கள் முன்னாடி. அந்த அளவுக்கு நபிகளாருடைய அந்த வாழ்க்கையினுடைய வீரம் இருந்தது. இப்படி வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வீரமிக்கவர்களாக, மன தைரியம் உடையவர்களாக, எதை நினைத்தும் அஞ்சாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அதிகமாக கேட்டார்கள். என் இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துரு, வ அஊது பிக்க மினல் ஜுபுன், கோழைத்தனத்திலிருந்து என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துரு. எதை நினைத்தும் பயப்படக்கூடிய, எதை நினைத்தும் அச்சப்படக்கூடிய, வாழ்க்கையை நினைத்து பயந்து பின்வாங்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுத்திடாத. எல்லா இடத்திலையும் வீரத்தை எனக்கு கொடு. அது உடல் சார்ந்த வீரமாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்த வீரமாக இருக்கலாம். வாழ்க்கையினுடைய இந்த போராட்டத்திலே நான் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வீரமாக இருக்கலாம். இது அனைத்திலேயும் என்னுடைய உள்ளத்துல கோழைத்தனத்தை மட்டும் ஏற்படுத்துறாரு. ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்து பின்வாங்கக்கூடிய அந்த உள்ளத்தை என்னுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி விடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அந்த துஆவை கேட்டார்கள். நாமும் நம்முடைய தொழுகைக்கு பின்னால் அதை கேட்கிறோம். ஆனால் அந்த துஆவினுடைய பொருள் என்ன என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கேட்கும் போதுதான் அந்த பொருளை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய மனப்போக்கம் வரும். பொதுவா இந்த துஆ நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க அன் உரத்த அலா அர்த்தலில் உமுரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கபர். இது நிறைய மக்கள் படிச்சிருப்பாங்க. அதனுடைய பொருள் என்ன, அந்த ஒவ்வொரு வாசகத்துக்கும் எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டு அதை கேட்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட நம்ம இப்படி கேட்கிறோமே,
எல்லாம் எனக்கு கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கூடி கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கூடின்னு கேட்கிறோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சிந்தித்து பார்த்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த மனப்போக்கம் நமக்கு வரும். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்ட்ட கேட்ட எல்லா கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கூட அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் அதை பார்த்து பயந்து பின்வாங்கக்கூடிய மக்களாக இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அதிகமான இந்த பிரார்த்தனையை முன்வைத்து அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடைய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.